கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது உண்மையானது என்று சொல்லப்படுது. உண்மையானது, அது நிரந்தரமானது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் எந்த விதமான வேதனை இருக்காது, அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுகிறார். இப்போ கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் அதோடு வேதனை வருவதல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நமக்கு உண்மையாக இருக்கிறது, அது நமக்கு நிலையானதாய், நமக்கு நிரந்தரமானதாக இருக்கிறது. உண்மையாகவே நாட்களில் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. அது உண்மையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தில் எந்த விதமான வேதனைகள் இருப்பதல்ல. தொடர்ந்து நாம் பிரசங்கிலே ஒரு வசனம் கூட உண்டு. பிரசங்கிலே 5ஆம் அதிகாரத்திலே 19 வாசிக்கிற, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, யாருக்கு தேவனுடைய ஐஸ்வர்யமும் சம்பத்தும் உண்டாகிறதோ அவன் அதிலே புசிக்கிறான், அதிலே சந்தோஷப்படுகிறான், அதிலே அவன் மகிழ்ச்சியாய் காணப்படுகிறான், தன் பங்கை பெறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பங்கு என்று சொல்லும் பொழுது உரிமை கொள்கிறான். இப்போ தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திலே சம்பத்தில் அவன் உரிமை கொண்டாடுகிறான், அவன் உரிமையோடு அதை அனுபவிக்கிறான், அதில் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறது, உண்மையானதாக இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது, அதில் எந்த விதமான வேதனை இருப்பதல்ல. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பெறுகிறவன், பெற்றுக்கொள்கிறவன், அவன் அதை உரிமை கொள்கிறான், உரிமையோடு கூட அதை அனுபவிக்கிறான், அவன் அதிலே சந்தோஷப்படுகிறான், அவன் மகிழ்ச்சியாக காணப்படுகிறான் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். தொடர்ந்து அந்த பிரசங்களை கூட கீழே வாசிக்கிறோம். தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் பிரயாசத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நீங்கள் படுகிற பிரயாசத்தில் முயற்சியில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். தேவன் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ உண்மையாகவே அந்த நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே அந்த நாட்களில் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு வேதனை இல்லாத, ஒரு குழப்பமில்லாத, ஒரு மகிமையான, ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.